நிறைய கோவிலில் சமஸ்கிருதத்திலேயே அர்ச்சனை பண்ணுறாங்க. அது ஏன்? நம்மளும் சமஸ்கிருதம் கற்றுக்கணுமா? சமஸ்கிருதத்தில் ஏன் அர்ச்சனை பண்ணுறாங்க? தமிழில் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம், தமிழில் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பேசும்போது மம்மி டாடின்னு ஏன் சொல்லிக் கொடுக்குறோம்? அம்மா அப்பான்னு சொல்லி கொடுக்குறா என்ன? அப்போது கூப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லித்தராங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மம்மி டாடின்னு எதுக்கு சொல்லித்தராங்க? இங்கிலீஷில் ஏன் அதிக வார்த்தை இங்கிலீஷில் கலந்து பேசுகிறாங்க? இதுக்கு யாருக்காவது காரணம் தெரியுமா? ஃபாரின் இதில் சொல்கிற மாதிரி கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷில் மம்மி டாடின்னு கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபாரின் கலாச்சாரம். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா என்ன ஆகும்? லாங்குவேஜுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு கம்யூனிகேஷன் டூல். ஒருவரிடமிருந்து ஒரு கருத்து இன்னொரு இடத்துக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு கருவி தேவை. அதுக்கு பேர் தான் மொழி. மொழிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு ஒயர் இருக்குது, இந்த ஒயரில் இந்த பக்கம் கரண்ட் இருக்குது, இந்த பக்கம் லைட்டுக்கு போய் சேரணும். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு மகத்துவம் இருக்குதான்னாக்கா, இந்த ஒயர் தான் இந்த பக்கத்தில் இருக்க கரண்ட்டை அந்த பக்கம் எடுத்து போய் சேரப்படுது. இது ஒயர், அதுக்கு ஒரு மகத்துவமும் கிடையாது. அது ஒரு கருவி தான். இங்கேருந்து அங்கே கடத்தி செல்லுகிறது. கரண்ட்டை கடத்தி, மின்சாரத்தை கடத்தி கொண்டு போகிற ஒயர் மாதிரி தான் நம்மளோட கருத்தை கடத்தி கொண்டு போய் அடுத்த இடத்துல அடுத்த ஒரு இடத்துல சேர்க்க போகிறது. இவ்வளோதான் அதோட மொழிக்கான பலன். வேற ஒரு மகத்துவமும் மொழிக்கு கிடையாது, எந்த மொழிக்கும். ஆனால் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. தமிழில் ஒரு பொருளையும் கருத்தையும் உணர்வையும் பிரதிபலிக்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இது மாதிரி வேற ஒரு இடத்துல கிடையாது, வேற ஒரு இடத்துல இருக்காது. அப்படி இருந்தால் அதுவும் தமிழே தான் பயன்படுத்துவாங்க. இப்போது ஓ மை காடுன்றாங்கல்ல, ஓ மை காட் ஆச்சரியத்தை கொடுக்குறது அல்லது வேதனை கொடுக்குறது. ஐயோ கடவுளே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, அந்த உணர்வுகளை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துது. உடல் முகத்தோட பாவனையும் அந்த வார்த்தையால் மாறும். இந்த மாதிரியான வெகு சிறப்புகள் எல்லாம் தமிழில் இருக்கு. அப்படி ஒரு சிறப்பு இன்னொரு மொழியில் இருக்கான்னு தெரியல. இருக்கா மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அதுபோல் ரொம்ப அற்புதமான மொழி சமஸ்கிருதம். நீங்கள் சமஸ்கிருதம் கலக்காமல் உங்களால் தமிழே பேச முடியல. இன்னைக்கு சமஸ்கிருத வார்த்தையை கலக்காமல் தமிழே பேச முடியல. ஆனால் இவ்வளோ காலமாக தமிழ் கலக்காமல் சமஸ்கிருதம் தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோ ஒரு தனி சிறப்பு சமஸ்கிருதத்துக்கு இருக்குது. உலகத்து எல்லா இந்த ரகரம்ங்கிற ஓசை மட்டும்தான் சமஸ்கிருதம் படித்தவங்களால நல்லா உச்சரிக்க முடியும். ஆனால் அது இல்லை. அதில் எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், சொல் இல்லாமல் இருக்கலாம், வார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சமஸ்கிருதம் படித்தவங்களால எல்லா ஒலியையும் உச்சரிக்க முடியும். நம்மளால் பயம், பழம், பலம், பலன், பலன் மாற்றி மாற்றி உச்சரிக்க தெரியாதுங்க. சட்டி, ஜட்டி இதெல்லாம் ஒரே மாதிரி உச்சரிப்போம். தடி, தடி, தடி வேற, தடி வேற. வேறுபாடோடு உங்களால் உச்சரிக்க தெரியாது. நீங்கள் தமிழ் நியூஸ்லலாம் பார்க்கலாம். முந்தையெல்லாம் பொதிகை டிவியில் நியூஸ் வாசிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை வராது. இப்போ நம்ம மற்ற டிவிலெல்லாம் இருக்குது, ப்ரைவேட் டிவிலெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தர் கூட தமிழ் சுத்தமாக உச்சரிக்க முடியல. நாங்கள்லாம் தமிழில் படிச்சுட்டு, தமிழ் மாணவர், தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து வேதனைப்படுறது உண்டு.
என்னடா இந்த மாதிரிலாம் உச்சரிக்கிறாங்களேன்னு. தமிழ்னுவாங்க, தமிழுக்கு உயிர் கொடுக்கணும்னா தமிழை வாழ வைக்கிறாங்களான்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆங்கிலம் கலக்காமல் பேசக்கூடிய ஒரே ஆள் சீமான் தான். அவரால் மட்டும்தான் பேச முடியுது, வேறு யாராலையும் பேச முடியாது. நமக்கு தெரியாமல் போச்சு வார்த்தைங்கிறதுக்காக வேணாலும் அவர் ஆங்கிலத்தை எடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாம் மொழியை. தனித்தமிழோடு பேசக்கூடிய ஒரு வல்லமை சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை. தமிழை பற்றி அக்கறைப்படுறது கூட ஒரு ஆளுக்கும் அருகதை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆக தமிழோட சிறப்பாக இருந்தது. அது தமிழில் நம்ம பூஜை பண்ணுறதுனால இறைவனுக்கு போய் சேராதானாக்கா தாராளமாக சேரும். இது மாதிரி சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அது மூலியமாக தமிழில் பாட்டு பாடிய எத்தனையோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழ் மூலியமாகவே இறைவன் அடைந்தவர்களும் உண்டு, முக்தி அடைந்தவர்களும் உண்டு, மோட்சம் அடைந்தவர்களும் உண்டு. கடவுளுக்கு புரிஞ்சிருக்குது. அருணகிரிநாதர் மாதிரியும், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பரார், மாணிக்க வாசகர் போன்றவர் மாதிரியும், பன்னிரண்டு ஆழ்வார்கள் போல எண்ணற்ற பக்தர்கள் தமிழ் மூலியமாக இறைவன் அடைந்திருக்கிறார்கள். தமிழ் வல்லமை கொண்டது, சிறப்புத்தன்மை கொண்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சமஸ்கிருதம் இது மாதிரி தான், அதுவும் ஒரு தனி சிறப்பு கொண்டதாக இருக்கிறது. எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிது. எல்லா கடலையும் உள்வாங்கிக் கொள்ளும், எல்லா ஆற்றையும் எல்லா நதிகளையும் உள்வாங்கிக் கொள்ளும் கடலை போல உலகத்து அனைத்து மொழிகளையும் கூட தன்னகத்தை அடக்கி கொள்ளக்கூடிய தன்மை தமிழுக்கு உண்டு. வாங்கிக்குது. ஆனால் தனி தமிழோட பேச முடியுமானாக்கா பேசவும் முடியும், அதுவும் உண்டு. அந்த மாதிரி சொற்ப மனிதர்கள் தான் நாட்டில் இருக்கிறாங்க. எண்ணிக்கையில், சொற்ப எண்ணிக்கையில் தான் மனிதர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு மற்ற மொழி அவசியப்படுது. அதில் பர்டிகுலராக சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் இந்த மாதிரி கலந்து போச்சு இந்தியாவில். சமஸ்கிருதம் இல்லாமல் இந்திய மொழி ஒன்று கூட பேச முடியாது. சமஸ்கிருதம் இல்லாமல் ஒரு மொழியும் இந்தியாவில் இப்போ பேச முடியாது. அப்படி ஒரு மொழி. அந்த மாதிரியான மொழி எதுக்காக அப்படி இருக்குன்னா, ஏன் அதில் சாமிக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போது வடநாட்டிலேருந்து ஒருத்தன் ராமேஸ்வரத்தில் அர்ச்சனை பண்ணுறான். எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டால் நீங்கள் அமெரிக்காவில் போய் படிக்கலாம், வேலை செய்யலாம். உலகம் முழுக்க பொது மொழியாக இருக்கிறது ஆங்கிலம். உலகத்தின் பொது மொழியாக மாறிவிட்டது ஆங்கிலம். நடுவில் டிரான்ஸ்லேட்டரே தேவையில்லை. அந்த காலத்தில் ஒரு மொழி தெரிஞ்சவனுக்கு இன்னொரு மொழி தெரியாதுன்னா டிரான்ஸ்லேட்டர் வரணும். இன்றைக்குமே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிஎம் போய் மோடியை பார்க்குறாருன்னா கூடவே ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட்டின்னு போக வேண்டியது இருக்குது. அவரே ஒரு நம்பிக்கையான மொழிபெயர்ப்பாளர் கூட கூட்டின்னு போகணும், தமிழுக்கோ இல்லை ஹிந்திக்கோ பேசி சொல்கிறதுக்கு. அப்படி தான் இருக்குது நிலமை. ஆக ஒரு நாட்டில் அது ஒரு குற்றம் இல்லை, பன்முகத்தன்மை கொண்டது இந்திய நாடு. அதனால் தென்மூலையிலேருந்து வடக்கே போய் ஆள்றவங்களுக்கு இப்படி இருக்குது. அதனால் ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது, அது கேவலம்லாம் கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆங்கிலம் ஒரு பொதுமொழியாக இருக்கிற மாதிரி, இந்தியாவுக்கு பொதுமொழியாக ஹிந்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். பெரும்பாலும் இப்போது 60% மாநிலங்களில் 60% மக்களுக்கு, இந்தியாவிலோட 60% மக்களுக்கு ஹிந்தி தெரியும். இந்தியாவில் 60% மக்களுக்கு ஹிந்தி தெரியும். நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா வடநாட்டில் எங்கேயும் போய் குழப்பம் நடத்தலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் உலகம் ஃபுல்லாக போய் நம்ம குழப்பம் நடத்தலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்கன்னாக்கா, இங்கே சென்னையில் அமெரிக்க அம்பாசிடருக்கு அங்கே இங்கிலீஷுக்கெல்லாம் உச்சரிப்புக்கெல்லாம் கிளாஸ் வச்சு எல்லாம் கற்றுட்டு போய் தான் போய் விசா வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா கிடைக்காது. படிக்க போகிறேன் அப்படின்னாக்கா, படிக்க போகிறவங்களுக்கெல்லாம் மொழி அந்த ஒரு மொழி அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு மொழிக்கு அடுத்த இடத்துக்கு போனால் அந்த மொழியை கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுபோல் இந்து மதத்துக்கான எல்லா இந்து மதத்தோட சன்மார்க்கம் சொல்வோம். 6 வகையான வழிபாட்டு முறைகள்
இந்துக்களிடையே இருக்கிறது. சன்மார்க்கம் 6 வழி மார்க்கம் இது. இந்த 6 மார்க்கமும் சேர்ந்தது ஒரு மதமாகி மாறிவிட்டது. இன்னைக்கு அது இந்து மதமாக இருக்கிறது. இவங்க எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு எல்லா சாமியும் அகண்ட பாரதம் இப்போ அதையும் கடந்து அமெரிக்காவில் இருக்கிற, லண்டனில் இருக்கிற ஒரு இந்து கோவிலும் அர்ச்சனை பண்ணணுன்னாக்கா எல்லாத்துக்கும் காமனாக ஒரு மொழி தேவைப்படுது. அப்படின்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, நான் தமிழில் தான் இங்கே படிப்பேன், இங்கே தமிழில் தான் நான் அர்ச்சனை பண்ணுவேன். ஓகே, நீ அங்கே போய் பண்ணுறீங்க. அமெரிக்காவில், லண்டனில், இந்தியாவில் இருக்கிற பல மொழிக்காரன் அங்கே இருக்கிறான். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது, ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ அமெரிக்காவில் ஐயப்பன் கோயில் வந்துச்சு, அங்கேயே இருமுடி கட்டின்னு போகிறானுங்க. போன வாரம் 300 பேர் இருமுடி கட்டிட்டு போய் பல கிலோமீட்டர் நடந்து போய் இருமுடி கட்டின்னு போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக திரும்பவும் பரவிக்கிட்டு இருக்குது இந்து மதம். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக ஒரு மொழி தேவைப்படுது. கேரளாலேருந்து அங்கே போகிறான், கர்நாடகாலேருந்து போகிறான், தமிழ்நாட்டிலேருந்து போகிறான், வடநாட்டிலேருந்து போகிறான். எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜ் ஒன்று வேணும். அதுதான் சமஸ்கிருதம். அது வழிபாட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறதுக்காக வைக்கிற ஒரு மொழிதான ஒழிய நம்மளுடைய செயல்பாட்டிற்கானது கிடையாது. அன்றாட வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகாது. அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவையில்லாது. வழிபாட்டு தலங்களில் மட்டும் காமனாக ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிற மாதிரி ஒரு மதத்துக்கு ஒரு மொழி அப்படின்னாக்கா இந்து மதத்துக்கு ஒரே மொழி அப்படின்னு அர்த்தம். இப்போ சர்ச்சிலேருந்து ஒரு பாஸ்டர் வெளியூர்லேருந்து வராரு, பக்கத்து மாநிலத்திலேருந்து ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் இங்கிலீஷில் சொல்லுவார், மலையாளத்தில் சொல்லுவார், நம்ம ஆளுங்க அதை எடுத்து தமிழில் சொல்கிறாங்க. மதத்துக்கு கூட மொழிபெயர்ப்பு தேவைப்படுது பாருங்கள். அவங்க பைபிளை வாசிக்கிறாங்க, அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு, அதை இன்னொருத்தர் மொழி பேசிகிட்டு இருக்கிறார். ஏன்னா எல்லா மொழியிலையும் பைபிள் எழுதப்பட்டு விட்டது. அப்போது உலகத்து நடைமுறைக்கு வாழ்வியலுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு பொதுமொழியாக ஆங்கிலம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துவத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மொழியும் இப்போதைக்கு இல்லை. இஸ்லாமியர்களுக்கு உருதுங்கிற மொழி உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. எல்லா நாட்டிலையும் உருதுல தான் அவங்க தொழுகையை நடத்துகிறாங்க, குரானை படிக்கிறாங்க. அது அப்படியே மாறிடுச்சு. ஓகே, அதுபோல் ஆரம்பத்திலிருந்து அகண்ட பாரதம் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி உலகம் முழுக்க இருக்கிற இந்து கோயில்களுக்கெல்லாம் வழிபாடு செய்வதற்காக மட்டுமே பயன் தரக்கூடியது தான் இந்த சமஸ்கிருதம். அதனால் அதை நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட ரொம்ப தனித்தன்மை கொண்டது தான். எப்படி தனித்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் ஒரு பாட்டு எழுதுகிறார், கனகதார ஸ்தோத்திரம். 4 வரி பாடல், சமஸ்கிருதத்தில் 4 வரி பாடல். அது மொத்தம் 21 பாட்டு இருக்கு. 4 வரி பாடல். கனகதார ஸ்தோத்திரமா கமலஹாசன் கூட ஒரு விஜய் டிவிலே இதுலேயே ஃபாத்திமா பாபு கேட்டுக்கினதுக்கு என்னங்க, ஜெயா டிவிலே விஜய் டிவியில் ஏதோ ஃபாத்திமா பாபு கேட்டுக்கினதுக்கு கனகதார ஸ்தோத்திரம் மனப்பாடமாக பாடி காமிச்சார். ஸோ அவர் கூட தெரிஞ்சிருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் கனகதார ஸ்தோத்திரம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார். எதுக்கு என்னன்னு என்ன கேட்காதீங்க, அது அவரை தான் கேட்கணும். சமஸ்கிருதம் கனகதார ஸ்தோத்திரம் 4 வரி பாடல், 21 பாடல். இதை கண்ணதாசன்கிட்ட மொழிபெயர்க்க கொடுக்குறாங்க. கண்ணதாசன் மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்க்கும் போது அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒன்றுத்துக்கு நல்ல சமஸ்கிருதத்தில் வல்லமையான ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுட்டு அது என்னன்னு எடுத்து சொல்லுங்கன்னு கேட்டு இவர் மொழிபெயர்க்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு சங்கடமும், அதில் கடைசி கண்ணதாசன் தோற்று போயிட்டார். என்னன்னா 4 வரி பாடலுக்கு 4 வரியில் அவரால் இன்னொரு பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இப்போ
ஒரு டியூன் போட்டு தெலுங்கில் ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அதே பாட்டை வந்து தமிழில் எழுதுகிறாங்க. அதே டியூனுக்குள்ளே அடங்குது அந்த பாடல். அந்த பாடல் அதே டியூனுக்குள்ளே அடங்குது. சொல்கிறியா மாமான்னாக்கா அதே மாதிரி இவங்க அதே மாதிரி எழுதுகிறாங்க. அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடுறாங்க. தமிழ் பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. எல்லா மொழியிலையும் இப்போ டிரான்ஸ்லேஷன் நடக்குது. ஒரே டியூனுக்கு எல்லா மொழியிலும் பாட்டு எழுத முடியுது. அப்போது 4 வரி சந்தத்துக்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு அந்த மீனிங் மிஸ் ஆகாமல் 4 வரியில் தமிழில் பாட்டு எழுத முடியல நம்மளோட கண்ணதாசனால். அதுக்கு அவருக்கு 16 வரி தேவைப்பட்டது. கட் பண்ணாங்க. பொன்மழைன்றது 4 வரி பாடல்களுக்கு சமஸ்கிருதம் 4 வரி தான். ஆனால் அந்த பாடலுக்கு 1 2 3 4 5 6 7 8 16 வரியாக பாட்டு எழுத வேண்டியது. 4 மடங்கு சுருக்க முடியல. ஒன்று, அந்த மொழி அவ்வளோ பொருள் பொதிந்ததாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லது ஆதிசங்கரர் அவ்வளோ வல்லமையோட பாடல் எழுதியிருக்கிறார்னு அர்த்தம். நாமெல்லாம் கவி பேரரசாக, அரசவை கவிஞராக, நிரந்தர அரசர கவிஞராக வைத்திருந்த கண்ணதாசன் எவ்வளோ போற்றி புகழ்ந்திருக்கிறோம். இந்து மதம் நல்லா தெரிஞ்சவர், அர்த்தமுள்ள இந்து மதம் பல பாகங்கள் எழுதியவர், அவ்வளோ அற்புதமான தெய்வ பாடல்கள்லாம் எழுதியவர், கீதைக்கு உரை எழுதுகிறவர். அப்படியேப்பட்ட கண்ணதாசனால் 4 வரி பாடல் சமஸ்கிருத பாடலுக்கு 4 வரியில் 8 வரியில் பாடல் எழுத முடியல. அவ்வளோ பொருளும் வரணும். 4 வரியில் எவ்வளோ பொருள் இருக்கிறதோ அவ்வளோ அர்த்தங்களும் தமிழ் பாட்டில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் 4 வரியில் கொடுக்க முடியல. 16 வரி தேவைப்பட்டது. 21 பாட்டுக்கும் 16 வரியில் தான் பாட்டு எழுதியிருக்கார். அப்போது ஏதோ ஒரு வகையில் சமஸ்கிருதமும் தனித்தன்மை கொண்டதாக இருக்கிறதல்ல, பொருள் புரிந்ததாக இருக்கிறது. அப்படியேப்பட்ட மொழியை நம்ம வெறுக்கலாமா? அதனால் அந்த மொழியையும் அதை போற்றி நம்ம போற்றி நம்ம அதை பாதுகாக்க வேண்டும், வெறுக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும். நல்ல விஷயங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் எடுத்துக்கணும். நல்ல கண்டுபிடிப்புகள் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். பேண்ட் போடுறோம். இந்த அற்புதமான பேண்ட்டை கண்டுபிடிச்சவன் ஏதோ ஒரு நாட்டுக்காரன். நம்ம இன்றைக்கி வரைக்கும் போடுறோமா இல்லையா? அர்த்த நாட்டுக்காரன் வேணான்னு சொல்கிறோமா என்ன? அவன் கண்டுபிடிச்ச பேண்ட்டை நான் போட மாட்டேன்னு எந்த தமிழான்னு சொல்கிறானா பாருங்க. தமிழ் பேசுகிறவன், தமிழுக்காக பேசுகிறவன்லாம் கூட ஏன் நம்ம சொல்கிறது? விஞ்ஞான வளர்ச்சி இந்தியாவில் வளர்ந்ததை விட உலகத்தில் மற்ற நாடுகளில் வளர்ந்தது தான் அதிகம். அர்த்தம் கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கும் போது நம்ம இந்தியாவிலே தோன்றிய ஒரு சமஸ்கிருதத்தை எதுக்காக நம்ம வெறுக்கணும், துறக்கணும்? தமிழில் மட்டும்தான் நான் பாட்டு பாடுவேன்னு சொல்கிறேன். இனிமேல் வேஷ்டியை கட்டக்கூடாது, இது பேண்ட்டை போடக்கூடாது. தமிழ் மட்டும் தான், தமிழருடைய வேஷ்டியை மட்டும் தான் காட்டணும். சாத்தியமா? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்டேட் ஆகலைனாக்கா அந்த மனுஷன் பழங்குடி மனுஷனாக திரும்ப பின்னாடி போயிடுவான். அப்டேட் ஆகணும். நம்மளாம் பழங்குடி இனத்தெல்லாம் நம்ம எப்படி முன்னேற்றணும்னு நம்ம பார்க்குறோம். அவங்களெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்காக எவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன், இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டேன், சமஸ்கிருதம் கற்றுக்க மாட்டேன்னாக்கா கற்றுக்காதீங்க. ஆனால் கற்றுக்கிறவனை கேவலப்படுத்தினாக்கா தப்பு. ஆக உலக பொதுமொழி ஆங்கிலம், இந்தியாவின் பொதுமொழி இந்தி, இந்துக்களின் பொதுமொழி சமஸ்கிருதம், தமிழர்களின் உன்னத மொழி தமிழ். நன்றி, வணக்கம்.